கண்டக்டராக இருந்தேன், ஒரு 25 வருஷமாக டாக்டராக இருக்கேன், ஒரு 30 வருஷமாக நான் ஆசிரியராக இருக்கேன், ஒரு 35 வருஷமாக நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கேன், ஒரு 20 வருஷமாக ஐடியில் வேலை பார்க்குறேன், ஒரு 15 வருஷமாக ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். ஏதாவது ஒரு மாதமா இல்லை ஒரு 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 வருஷமாவது நீங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்களா, நடத்தியிருக்கீங்களா, இல்லை அதற்கான ஆதாயம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணங்கள்ல மகிழ்வாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு மாத இடைவெளியிலையும் சரி, இந்த ஒரு மாதம் நம்ம வந்து இடைவெளியை எடுத்துட்டோம், அடுத்த மாதத்துக்கு நம்ம நிதி வேணுமே, அடுத்த மாதம் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நிதி வேணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அன்றைய தலைமுறை வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இன்றைய தலைமுறை நாங்கள் சொல்கிறோம், போன தலைமுறை வந்து அந்த நிதி பத்தலை, முழுமை அடையலை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் என்னன்னா, நிதியை தேடி ஓடுறோம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ. அந்த நம்ம அக்கா சொன்ன மாதிரி 10 வருஷமா ஐடியில் வேலை பார்த்தாரு, அவர் வந்து இப்போ நிம்மதியாக ப்ரெஷர் தாங்க முடியாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்காக விவசாயம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கருத்து தான். 5 வருஷமோ 10 வருஷமோ நான் கடுமையாக உழைக்கிறேன், வேலை பார்க்குறேன், நிதியை தேடி ஓடுறேன், நிதியை நிறைய குமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து நிம்மதியாக இருக்குங்கிற வாழ்வு எதிர்காலத்தை தேடி என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் நிம்மதியை கடத்தணும். அவன் வந்து என்னை மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்வு வாழக்கூடாது. அப்போ அதுக்கு அவசிய தேவை, அத்தியாவசிய தேவை நிதியாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைய தலைமுறை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூஸ் பண்ண பல்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பல்பு ஃபியூஸ் பண்ண பல்பு எப்படின்னா, நம்ம இதே உதாரணம் தான். பல்பு வந்து நம்ம மின்சாரம் இருக்கிற வரைக்கும் ஃபியூஸ் இருக்கிற இந்த இப்போ இல்லையா கரண்ட் இல்லையா அது மாதிரி தான் பல்பில் நிம்மதியாக இருக்காது. அதாவது அது வந்து 0 வாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 100 வாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எல்இடி பெரிய லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மேலே இருக்க சோலார் லைட்டாக இருந்தாலும் சரி, மின்சாரம்னு ஒன்று இல்லைன்னா அந்த பல்பு ஃபியூஸ் போன பல்பு தான். அதே போல தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இருக்குது, சின்னதாக ஒரு தொகை இருந்தால் தான் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியும். நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட எனக்கு அந்த நிதிங்கிற ஒரு ஆதாரம் தேவைப்படுது. அப்போ அந்த நிதிங்கிற ஆதாரத்தை நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் நிதிங்கிற பாதையை நோக்கி தான் இன்றைய தலைமுறை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கு. அடுத்து நம்ம நம்ம அனுஷா மேடம் அவங்க சொன்னாங்க 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து நிறையா விஷயங்களை கொடுத்து பழகுறாங்க, போய் வாங்குறாங்க, அதை பண்ணு இதை பண்ணு, நிதி காசு நிறையா இருக்கிறதுனால கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நாங்களும் 90s கிட்ஸ் தான். நான் படிக்கும்போதுங்கய்யா யூனிஃபார்ம், அதை ஒரு கால் டவுசர் இருக்கும் யூனிஃபார்மு, அந்த யூனிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓட்டை விழுந்திருக்கும். போன வருஷம் வாங்கின அந்த காய் கலரை கட் பண்ணி எடுத்து அந்த டவுசரை நாங்கள் வந்து தச்சு போட்டு போயிட்டுருப்போம். அதாவது அவங்க வந்து இப்போ இந்த 90s கிட்ஸ் தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து பழகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் அந்த 90s கிட்ஸ் தலைமுறை வந்து வாங்குறத பற்றி நாங்கள் பேச வரல, ஏங்குறோம் அவ்வளோ விஷயங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக நிதிங்கிற ஒரு ஆதாரம் வந்து தேவைப்படுது. இப்போ என்கிட்ட காசு இருக்குங்க வைங்களேன், எங்கள் அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு, அம்மா அந்தம்மா இப்போ வரும்போது ஒரு செயின் பார்ப்பே, அந்த செயின் வாங்கன்னு தோணுதாம்மா, வச்சுக்குவோம், வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே போல் எங்கள் அப்பா நீ ஒரு வாட்டி ஏரோப்ளேனில் போகணும்னு சொன்னேப்பா, வாப்பா இந்த தடவை என்கிட்ட காசு இருக்குப்பா, வாப்பா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். என் தம்பியோ என் அண்ணனோ யாராவது நீ அந்த பைக் வாங்கன்னு ஆசைப்பட்டேலடா, இந்த வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற நிதியை பகிர்ந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் என்கிட்ட நிதி இல்லை, நான் இப்போ நிம்மதியாக உட்காந்துருக்கேன், அப்படி நான் நிம்மதியாக இருக்கேன்டா, வாங்கடா சுற்றி உட்காருங்க, எல்லாரும் நிம்மதியாக உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை நம்மளால் பகிர்ந்து கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? நிம்மதிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு, என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. ஆனால் நிதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்தவர்களுக்கும் சரி, என்னை இந்த சமூகத்துக்கும் சரி நான் கொடுக்கக்கூடிய புரதச்சத்து. அதோடைய முதன்மை சக்தியாக நான் வந்து அதை கடத்தணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிதிங்கிற ஒரு விஷயம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. அப்புறம் ஏன் இது வந்து அத்தியாவசியமாக இருக்குன்னா, அடுத்தவர்களை பார்த்து நிம்மதியை அடைய தொடங்கிவிட்ட பிறகு நிதியை தேடித்தான் இன்றைய தலைமுறை ஓட வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவன் பைக் வாங்கிட்டான், நம்மக்கிட்ட பைக் இல்லை, அவன் வந்து கார் வாங்கியிருக்கான், அவங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னு முந்தைய தலைமுறை வந்து இன்றைய தலைமுறையை கடிந்து கொள்கிறதுனாலையோ இல்லை அதை வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுறதுனாலையோ மட்டும்தான் நம்ம வந்து அந்த நிதிங்கிற ஒரு ஆதாரத்தை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, போன வாரம் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த லவ் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு எந்த தலைமுறையும் சொல்கிறது இல்லை. அதையும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா அனுஷா சொன்னாங்க, நம்ம இது ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்
அப்படிங்கிற ஒரு குறள் வந்து வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, தகுதி இல்லாதவரை கூட தகுதி உள்ளவரா ஆக்கிடுமா. அதுக்கு தேவை வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உனக்கு அத பண்ணிட்டேன்னா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா, இல்ல உனக்கு அத வாங்கி குடுத்துட்டேன்னா, உனக்கு அந்த இடம் வாங்கி குடுத்துட்டேன்னா, நான் நிம்மதியா கண்ண மூடிருவேன். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நிம்மதிங்கிற விஷயம் கண்ண மூடுனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அது தூக்கமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, இறுதி பயணமா இருந்தாலும் சரி, அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் ஆழமா புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுலயும் பாருங்களேன், ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க பயன்படுத்தி இருக்கிற பழைய துணி, பாய், போர்வை இந்த மாரி பழசா இருக்கிறத மட்டும்தான் அவங்களோட எடுத்து போட்டு அ இறுதி பயணத்த முடிச்சிருவாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தின பைக்கு, காரு, அவங்களுடைய கையில கட்டியிருக்கிற வாட்சா இருக்கட்டும், செயினா இருக்கட்டும், இல்ல மோதிரமா இருக்கட்டும், இந்த மாரி நிதி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்புறப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, அந்த நிதி வந்து அவருக்கு வந்து நிம்மதிய தந்திருக்கு அப்படிங்கிறத நம்புறதுனால தான், அந்த நிதி வந்து இவங்களுக்கும் அந்த நிம்மதிய குடுக்கணும் நம்பிக்கையினால தான் அந்த நிதிய வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிதிங்கிற ஒரு விஷயம் வந்து நிம்மதியை நோக்கி நம்ம கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். அதனால தான் இன்றைய தலைமுறை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிதியை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறோம். கடைசியா ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே வந்து நிம்மதியா இருக்கிறவங்கள பத்தியே பேசுறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் சரி, ஒரு 90% பேர் வந்து நிம்மதிய தேடுபவர்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நிதிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுறதுனால. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்போ படிச்சுட்டு படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, இந்த அவரு முன்னாடி பேசின அண்ணன் சொன்ன மாரி பார்ட் டைமா வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல யூடியூப் சேனல் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, படிக்கணும், நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுது. என்னுடைய ஃபீஸ் வந்து கூட எங்க அப்பா, அம்மா பார்த்துக்குறாங்க. ஆனா, என்னுடைய நிம்மதிக்காக நான் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு சின்னதா ஒரு ஒரு ட்ரிப் போறதா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, எனக்கு ஒரு அக்சஸரீஸ் தேவைப்படுது, நான் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு தேவை அப்படின்னா, எனக்கு வந்து நிதி வேணும். அத வந்து எங்க வீட்ல கேட்டு புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்ககிட்ட நிதி நான் கேட்டேன்னா, அவங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்வாங்கினதுனால, ஸ்விக்கி ஓட்டுறான், சொமோட்டோ ஓட்டுறான், அ பொண்ணுங்களா இருக்கட்டும், பேக்கரிலயோ, இல்ல டீ ஷாப்லயோ, இல்ல டியூஷன் சென்டர்லயோ வேலை பார்க்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையுமே இன்றைய தலைமுறை வந்து நிதிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏன்னா நிம்மதிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. அதுக்கு பெரும்பான்மையான அத்தியாவசிய தேவை வந்து நிதியா இருக்குது அப்படிங்கிறனால, அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வெளியில துப்புரவு தொழிலாளர்களா இருக்கட்டும், நம்ம மின்சாரத்துறை இந்த மாதிரி எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், நம்ம அத்தியாவசிய தேவை வேலை செய்ற எந்த ஒரு ஆண்களோ இல்ல ஒரு பெண்களுக்கு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியா ஒரு ஒரு நேரம், எனக்கு 1 மணி நேரம் கிடைச்சா நான் நிம்மதியா உட்கார்ந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா அந்த நிம்மதிய வந்து அவங்களால கன்வே பண்ண முடியல. ஏன்னா நிதிங்கிற ஒரு ஆதாரம் அவங்களுக்கு தேவைப்படுது. நமக்கு அதனால தான் அந்த நிம்மதிக்குள்ளேயே நம்ம போக முடியாதனால, நிதிங்கிற ஒரு விஷயத்த தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். வட இந்தியால, நார்த் இந்தியாலருந்து வந்து இங்க எத்தனையோ இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க. நம்மளும் உலகம் முழுக்க எங்கெங்கேயோ போய் வேலை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அந்த நிம்மதிக்கான தேவை நிதியா இருக்கிறதுனால, நிதிய தேடி உலகம் ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, "நிதிய தேடி தான் இன்றைய இளைஞர்கள் பயணம் அமையணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆண்களுக்கு நிகரா பெண்களா இருக்கட்டும், நம்ம சகோதரிகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல, பஸ்ஸுல, ஸ்கூல்ல, காலேஜ்ல அங்கன்னு அடிக்கடி நம்ம ஓடி ஓடி வேலை பார்க்குற சூழ்நிலை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நிம்மதியான வாழ்க்கைக்கு நிதிங்கிற ஒரு அத்தியாவசிய தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நிதியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இன்றைய இளைஞர்களுக்கான தேவை நிதியை தேடி தான் அவங்க பயணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஹோட்டல்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், மக்கள் அதிகமா கூடுற பீச், பார்க் இந்த மாதிரி எந்த ஒரு இடங்களா இருக்கட்டும், நம்ம வாங்குறவங்கள மட்டும் தான் பார்க்குறோம். நம்ம போய் காசு கொடுத்து வாங்குறோம், அவங்கள மட்டும் தான் பார்க்குறோம். ஆனா அத விக்கிறாங்க இல்லையா? விற்பனை செய்றாங்க இல்லையா? அவங்களோட மனநிலையில இருந்து நம்ம ஒரு நாளாவது யோசிச்சிருந்தோம்னா, இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தேடி தான் இந்த இளைஞர்கள் போகும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா, நிதியை இன்றைய தலைமுறைகள் சேர்த்து வச்சா மட்டும்தான், அடுத்த தலைமுறைக்கு நிம்மதியான வாழ்க்கையை கடத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. அதனால தான் வந்து இன்றைய தலைமுறைகளை இன்றைய தலைமுறைகளின் இன்றைய தலைமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை நிதியை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. வணக்கம். அருமை. மீன்பராசு ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை வந்து முன் வச்சிருக்காரு. என்னதான் நீங்க நிம்மதி வேணும் அப்படின்னாலும் அந்த நிம்மதி வந்து நிதி இல்லாம கிடைக்காதுன்ற அழுத்தமான வாதத்தை வச்சிருக்காரு. அதை புவனா அவர்கள் எப்படி மறுக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, புவனா அவர்களே வாங்க, நீங்க இப்போ நிம்மதி என்ற தலைப்புல நீங்க பேசலாம். விஜயசாலினி அவங்க புவனா வர சொல்லுங்க. புவனா
மியூட் எடுக்கணும். நீங்க வரலாம். லைன்ல இருக்கீங்களா போனா? போனா தான் இருக்குது. அடுத்த நாள் போனா அவர்கள் தான் பேசுறாங்க. வணக்கம். எனக்கு நீங்க பேசுறது கேளு, அதான்